ட்ரேட் வார பற்றி 7 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இது 8வது வீடியோ. நான் சொன்னேன் ஒரு 2 நாள் கேப்புக்கு பிறகு தான் 8வது வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ட்ரேட் வார் அப்படின்னு சொல்கிறதுல என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த 2 நாள் கேப்பில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்கா அவங்களுடைய ட்ரேட் வாரை பாஸ் பண்ணது தான். கிட்டத்தட்ட 90 தினங்கள் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அப்படி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் அமெரிக்கா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. சீனாவுக்கு போடப்பட்டு இருக்கக்கூடிய டேரிஃப் 125% குறைக்க முடியாது. அந்த டேரிஃபில் தான் சீனாவினுடைய குட்ஸ் அமெரிக்காவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சீனா என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்களாலையும் குறைக்க முடியாது, நாங்களும் அமெரிக்காவுக்கு எதிராக 125% டேரிஃப் அப்படிங்கிறத உயர்த்துகிறோம் என்று சொன்னாங்க. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக போட்டிருந்தது 125% டேரிஃப் அப்படின்றாலும் எகைன் ஒரு 20% டேரிஃப் அப்படிங்கிறது போதைப் பொருளை சீனா தடுக்கவில்லை அப்படிங்கிற பெயரில் அமெரிக்கா போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 145% டேரிஃப் அப்படிங்கிறத கொடுக்கணும். சீனா இவ்வளவு தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்தாங்களே, அமெரிக்காவுக்கு எதிராக 125% டேரிஃப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சீனா ஒரு எக்ஸ்போர்ட் எக்கனாமி அப்படிங்கிறத உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாடு அமெரிக்காவை ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க். அதை விட பெரிய ரிஸ்க் அமெரிக்கா சீனாவை வேண்டான்னு சொல்கிறது தான். அப்படின்னா இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? கொஞ்சம் பொருட்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொஞ்சம் பொருட்கள் என்ன? அதற்கும் சீனாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2வதாக ஒரு பாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காரு? இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வேலிட் டேட்டாவுடன் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். $145 டேரிஃப் அமெரிக்கா சீனாவுக்கும், 125% டேரிஃப் சீனா அமெரிக்காவுக்கும் கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாமே பேஸ்லைன் டேரிஃப் மட்டும் கொடுத்தா போதும் 10% அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 90 தினங்களுக்கு நாங்கள் இந்த டேரிஃபை நிப்பாட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 90 தினங்களுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய சுதந்திர தினம் வரும். அதன் போது ஏதாவது அமெரிக்கா ஒரு பெரிய பில்டப் கொடுத்து எதையாவது ஒன்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இந்தியா உட்பட பல நாடுகள் அப்பா 90 நாட்கள் சுவாசிப்பதற்கான ஒரு நேரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி இதை சாதித்து விட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும் அமெரிக்காவுக்கு எங்கேயோ ஒரு இடி இடிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரியான இடி எங்கிருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா சீனாட்ட இருந்து தான். சீனா ஓகேப்பா நீ 125% டேரிஃப் போட்டுக்கோ, நான் உன் பொருளை டேரிஃப் போடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடி அப்படிங்கிறது பெருசாக இருந்திருக்காது. உன்னுடைய பொருளுக்கும் நான் 125% டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா சொன்ன போது அமெரிக்கா கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாங்க. அமெரிக்காவினுடைய சில பொருட்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதை பாகம் 6-7 நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ இன்னைக்கு அமெரிக்கா ஏன் திடீர்னு வந்து சில பொருட்களை நாங்கள் இந்த டேரிஃப்லேருந்து எக்ஸப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அந்த சில பொருட்கள் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், செமிகண்டக்டர்ஸ், சிப் இப்படின்னு சொல்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன உதிரி பாகங்கள், இதை எல்லாத்தையுமே நாங்கள் இந்த டேரிஃப்லேருந்து ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒதுக்கி வைக்கலை அமெரிக்கா சும்மா சுக்கு நூறாக அவங்களுடைய பொருளாதாரத்தை நொறுக்கி விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு கொஞ்சம் டேட்டாவின் அடிப்படையில் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டலாக இதுக்கு ஒரு ஃபிகரை நம்ம கொடுத்துட்டோம்னா 2024 மட்டும் அமெரிக்கா சீனாவிடம் இருந்து எலக்ட்ரானிக் பொருளை எவ்வளவு இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் 127 பில்லியன். அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய இம்போர்ட்ஸில் 22% எங்கேருந்து தான் வந்திருக்கு? சீனாவிடம் இருந்து தான் வந்திருக்கு. அப்போ 22% இம்போர்ட்டுக்கு 125% அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேரிஃப் என்பதை கூடுதலாக உயர்த்தினார்கள் என்றால் எந்த அளவுக்கு விலை உயரும்? ஒவ்வொரு பொருளுக்கும் இன்னைக்கு நம்ம 500 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நாளைக்கு நம்ம வாங்கும்போது கிட்டத்தட்ட 1200 1150 ரூபாயா இருக்கும். இதை அமெரிக்க மக்கள் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அமெரிக்க மக்களும் மக்கள் தானே, அவங்களும் என்ன பணத்தை அச்சடிச்சுட்டு அவங்களுடைய பேங்க்லேயே வச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சேவிங்ஸே இல்லாத மனிதர்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பது அமெரிக்க மக்கள் தான். அதை விட கொடுமை, அமெரிக்க மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கெலாம் பயப்படுறாங்களாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கூடுதலாக இருக்குங்கிற உண்மையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த 22% உங்க மனசுல இருக்கட்டும். இந்த கணக்கு 2024 எடுக்கப்பட்டது. அடுத்ததான் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், இது இரண்டும் இல்லாம மனிதர்களால இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களால வாழ முடியாது. குறிப்பா ஸ்மார்ட் போன் இல்லாம வாழவே முடியாது. அப்ப இந்த ஸ்மார்ட் போன், லேப்டாப்ஸ் இத எங்க இருந்து அமெரிக்கா இறக்குமதி பண்றாங்க? எவ்வளவு அமெரிக்கா உருவாக்குறாங்க? இது தெரிஞ்சாலே அமெரிக்க மக்கள் எந்த அளவுக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷரை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அமெரிக்க மக்கள் ஒரு 100 பேரை எடுத்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி எங்க இருந்து வந்துப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 173 பேர், அதாவது 73% சீனால இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் போனை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியாவிலையும் அதே நிலைமை தாங்க, மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு 100 பேர் லேப்டாப்பை பயன்படுத்துறாங்கன்னா அதுல 78% இல்லாட்டி 80% மக்கள் 80 பேர் சொல்லுவாங்க இது சீனாவினுடைய மேனுஃபேக்சர் இல்லாட்டி சீனாவிலிருந்து அசம்பிள் செய்யப்பட்டது, சீனாவினுடைய சின்ன சின்ன பொருட்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 73% ஸ்மார்ட் போன், 78% லேப்டாப் அப்படிங்கிறது அமெரிக்கர்கள் பயன்படுத்துவது சீனாவை நம்பி தான் இருக்கு. இது முதல் தர உண்மை. அமெரிக்கர்களால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆப்பிள் அப்படிங்கிற அந்த டிவைஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தான் ஆப்பிள் அசம்பிள் பண்ணி தராங்க, ஆப்பிளுடைய சில சிப்செட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட 90% அவங்க சீனாவை நம்பி தான் இருக்காங்க. இது மட்டும் தானா? ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோங்க. அதில் பேட்டரிஸ் இருக்கும், டிஸ்பிளேஸ் இருக்கும், பிசிபிஸ் இருக்கும், ஏகப்பட்ட இடத்துல சர்க்கியூட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி விஷயங்கள் இருந்தாலும் இதில் 80% சீனாவை நம்பி மட்டுமே அமெரிக்கா இருக்கிறது. சரி, நேராக செமிகண்டக்டர்ஸ்க்கு வரலாம். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடியே சிப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை அமெரிக்கா உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? ஹுவாவே நிறுவனம் சூப்பரான சிப்செட்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்விடியா, இன்டெல், ஏஎம்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ் பட்சத்தில் அதை சிப் வார் அப்படின்னு சொல்ற பிளேலிஸ்ட்ல நம்ம கவர் பண்ணியிருப்போம். அப்போ இந்த சிப் ஆக்டை 2017 அமெரிக்கா நிறைவேற்றுகிறார்கள். அதுவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய காலகட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த சிப் ஆக்ட் வழியாக அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய சிப்செட் டிசைன்ஸ் எதுவுமே, ஹை அண்ட் சிப் எதுவுமே அமெரிக்காவை விட்டு வெளியில போகக்கூடாது. யாருமே நீங்க சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்கள் நிறுவனத்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும். எந்த அமெரிக்கனா இருந்தாலும் சரி, சீன நிறுவனத்துல சிப்செட் உருவாக்கக்கூடிய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடாது. அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட கெடுபிடிகளை விதிக்கிறார்கள். அதனாலதான் அமெரிக்காவினுடைய இம்போர்ட்ல 27% இருந்த சீனா 2024 நம்ம எடுத்து பார்க்கும்போது 22% கம்மியா இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார தடைகள் சிப் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க அமெரிக்கா. இது ஒரு புறம் இருக்கும்போது இந்த சிப் ஆக்ட் வழியாக செமிகண்டக்டர் டிவைசஸ், சிப்செட் இது கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த டிமாண்ட் காரணமாகத்தான் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கும் இல்லை இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கடையிலெல்லாம் உங்களுக்கு பரிட்சயமாக இருந்துச்சு என்றால் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடிலாம் கிராஃபிக்ஸ் கார்டு கிடைப்பதற்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரும். இதற்கான காரணம் அந்த சிப் ஆக்ட், சிப் வார் யுத்தம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது தான். ஸோ இங்கே உலக அளவில் நடக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் ட்ரேடில் 30-40% யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் சீனா. அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர்ஸில் 40% சிப்பை அவங்க வெளிநாடுகளை நம்பி மட்டுமே இருக்காங்க. மீதம் இருக்கும் 60 அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சிப் அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்ல 60% அமெரிக்காவுக்கு தேவையானதை தயாரித்து கொண்டது அப்படின்னு சொல்றது ஒரு கிமிக். அது எப்படி கிமிக் ஆகும்? வெறும் 40% தானே சீனாவை நம்பி இருக்காங்க. அப்ப மீதம் இருக்கும் 60% அமெரிக்காவே உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அமெரிக்கா மட்டும் அந்த 60% தயாரிக்கல. அமெரிக்கா அதற்கு பதிலாக மெக்சிகோவிடம் இருந்தும், வியட்நாமிடம் இருந்தும், தைவானிடம் இருந்தும் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய சிப்செட்டை கேதர் பண்றாங்க, இல்ல உருவாக்கி எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம்பி இருக்காங்க. ஸோ வியட்நாமெல்லாம் நம்பி இருக்காங்களா அமெரிக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்காங்க. பட் வியட்நாம் யாரை நம்பி இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, A = B, B = C, then A = C அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி அமெரிக்கா வியட்நாமை நம்பி இருக்காங்க, வியட்நாம் சீனாவை நம்பி இருக்காங்க. அப்போ நேரடியா சீனா அமெரிக்காவையும், அமெரிக்கா சீனாவையும் அப்படின்னு சொல்ற அந்த ட்ரேடு டைரக்டா இருக்கு. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸினுடைய இம்போர்ட்ஸ்ல வியட்நாமினுடைய பங்கு 10%. இந்த 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெக்சிகோவினுடைய பங்கு 6%. இந்த 10% வியட்நாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதே காலகட்டத்தில் வியட்நாம்
சீனாவிடமிருந்து வாங்கின பொருட்களுடைய எண்ணிக்கை 60% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வியட்நாம் 60% கூடுதலாக சீனாவிடமிருந்து இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து தயாரித்த டிவைசஸை யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் மெக்சிகோவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தேவையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கு? அதுவும் சீனாட்ட தான் அதிகமாக இருக்கு. ரிஃபைனிங் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 70-90% செய்வது சீனா தான். அதே மாதிரி அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா? டோட்டல் வேல்யூ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 80% லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறத சீனாவை நம்பி மட்டும்தாங்க இருக்காங்க. அடிச்சு சொல்லுவேன். இது இல்லாமல் பிசிபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்ல, இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸாக இருக்கட்டும், கன்சியூமபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க யாரை நம்பி தான் இருந்தாகணும்? சீனாவை நம்பி தான் இருந்தாகணும். இதை நாம மட்டும் உறுதிப்படுத்தலை. 2013 2024 வரை கோல்ட்மேன் சாட்ச் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ், அமெரிக்கா சீனாவை ரிலே பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களால பார்க்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் அந்த கோல்ட்மேன் சாட்ச்லாம் எப்படி உறுதிப்படுத்தினாங்கன்னா, சீனாவிடம் இருந்து அமெரிக்கா நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்றதை நிப்பாட்டினாங்க 2020 இந்த காலகட்டத்தில், குறிப்பா இந்த கொரோனா வந்த அந்த காலகட்டத்தில். ஆனாலுமே அமெரிக்காவினுடைய பொருட்களுடைய விலை 10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ சீனாவிடமிருந்து பொருளும் வாங்கவில்லை, ஆனால் பொருளுடைய விலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே எஸ், அவங்க சீனாவை நம்பி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அப்படி இருந்தும் நேரடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்றாரு, நாங்கள் 145% உங்களுக்கு டேரிஃபை உயர்த்துகிறோம். இந்த 145% டேரிஃப் சீனா பயப்படாம 125% நாங்களும் உயர்த்துகிறோம் சொன்னதுக்கான காரணம், இந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அமெரிக்கா சீனாவை நம்பி இருந்தது தான். ஸோ இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு யூட்டர்னை போட்டிருக்காரு. இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் மட்டும் நம்ம சீனாவை கை வைக்கக்கூடாது, மீதம் இருக்கும் ஏரியாலலாம் நம்ம கொஞ்சம் கை வைக்கலாம். இப்போதைக்கு எல்லார்ட்டையும் சொல்கிற மாதிரி சின்னதாக டேரிஃபில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஸ்மார்ட் ஃபோனு, லேப்டாப்பு, செமிகண்டக்டர்ஸ், இது இப்போதைக்கு இந்த டேரிஃபுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம உலகம் நம்புவதற்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னா, இங்கே விலையேற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருந்திருக்கும். சொல்லப்போனால் அமெரிக்கர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். நல்ல வேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போது இந்த முடிவை எடுத்தார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவை எதிர்ப்பதற்காக தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறத உருவாக்குனாரு. மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாமே வளைச்சிட்டாரு. ஆனால் சீனாவை இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ்னுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்ததுனாலையும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த டேரிஃப் யுத்தத்தில் 2வது பாஸை எடுத்திருக்கார். முதல் பாஸ் 90 டேஸ் மீதம் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும், 2வது நிறுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு மட்டும். 3வதா இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேற ஏதாவது முடிவுகளை எடுப்பாரா? அப்படி எடுத்தார்னா இதே மாதிரி கம்ப்ளீட் டேட்டாவுடன் உங்களிடம் நான் வருவேன், பாகம் 9 சமர்ப்பிப்பதற்காக. ஸோ டோட்டலாக இந்த 8 பாகங்கள் எப்படி இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாராட்டுக்களை தெரிவிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் எனக்காக செய்வது அந்த ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி, இந்த அளவுக்கு விஷயத்தை நான் கேதர் பண்ணியிருக்கேன், இதை நான் வேணால் கிராஸ் செக் பண்ணுறேன், கிராஸ் செக் பண்ணிவிட்டு அது வேலிடாக இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.